விளையாட போறியா? சரி, உங்க அம்மா உங்க அப்பா வர்றதுக்குள்ள ஒடியாந்துரு. சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சா? பரவாயில்ல, கழட்டி போட்டுடுறேன். முழங்காலில் சிராப்பு காயமா? சுவர் ஏறி குதிச்சியா? அப்படியெல்லாம் மூர்க்கத்தனமா விளையாடக்கூடாது. எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அழுவாதே. லேசா பஞ்சு வச்சு துடைச்சி பிளாஸ்திரி போட்டுடுறேன். லுங்கியை கட்டிக்கோ. உங்க அப்பன் பார்த்தா கத்துவான். எத்தனை அன்பாக பரிவாக அவனுக்கு ஈடு கொடுத்தபடி அவனை கவனித்தாள் அத்தை அன்னபூரணி. அவள் பேச்சை கேட்காது ஓடி ஆடிவிட்டு நேரம் கழித்து பின்புறமாக வருவான். அதை பார்க்காதது போல் அவள் இரவு சமையலுக்கு தயார் செய்து கொண்டிருப்பாள். ஓடி வந்து அவளது கழுத்தை கட்டிக்கொண்டு வயதில் தளர்ந்து தொங்கிவிட்ட போதிலும் மெத்தென்று இதமாக இருக்கும் அவளது கன்னத்தோடு தன் கன்னத்தை பொருத்தி கொண்டு, அத்தை கோவிச்சிட்டிங்களா? இனிமேல் நேரம் கழிச்சு வரமாட்டேன் என்று கொஞ்சலாக காதருகே முணுமுணுப்பான். போக்கிரி பயலே, தெருவிலே ஓடியாடி யாரோடெல்லாம் விளையாடிட்டு அந்த மண்ணு தீட்டு எல்லாத்தையும் என் மேலே கொண்டாந்து குவிக்கிறியா? நான் கோவிலுக்கு போகணும்னு தலை முழுகிட்டு சுத்தமாக இருக்கேன். நீ தானே அத்தை சொல்லுவீங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. நான் உங்களை தொட்டால் எப்படி தீட்டு ஒட்டிக்கும்? கண்கள் பணிக்க மகிழ்ச்சி தாழ முடியாது அவனை அப்படியே வாரி அணைத்து கொள்வாள். ஆமாண்டா என் கண்ணு, நீதான் என் தெய்வம். வாழ்க்கையை இணைக்க வைக்க வந்த தெய்வம். சரி, ஓடி போய் சட்டையை மாற்றிக்கிட்டு வா. உன்னையும் கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். அன்போடு கொஞ்சுவாள். கதை ஒன்று சொல்லுங்க அத்தை. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா இருந்தானாம். ம் ம் என்று கேட்டபடி அவளது தொடை மீது தலையை வைத்துக்கொண்டு அவளது கரம் முதுகை மெல்ல தடவிவிடும் சுகத்திலே எப்படி உறங்கி போவான். இந்த தடவை மட்டும்தான் தருவேன். பள்ளிக்கூடத்து பசங்களோட போய் சட்டுன்னு அந்த டிஸ்னி படத்தை பார்த்துட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்துடு. உங்கள் அம்மா எதிரே வாயை திறந்துடாதே. வழியில் கடையில் உனக்காக வாங்கிக்கிட்டு வந்தேன். சூடாக எடுத்து கொடுத்தான். சமோசானா உனக்கு பிடிக்குமே, சட்டுன்னு சாப்பிடு. உங்கள் சின்னம்மா வந்தா கத்துவா. இப்படி கண்டும் காணாத பல சலுகைகள், பரிவுகள். அத்தை என்று கூட உரத்த குரலில் உச்சரிக்க முடியாத ஒரு பயங்கர நிலை இப்போது வீட்டில் உருவாகிவிட்டிருந்தது. முன்போல் அப்பாவிடம் கூட அவன் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு காமிக் புத்தகங்களை படிக்க சின்னம்மா அனுமதிப்பதில்லை. வயது 13 போகிறது. இன்னும் பல் முளைக்காத பாப்பாவா? அப்பா மேலே உராசிக்கிட்டு உட்கார்ந்தாதான் கதை சுவாரஸ்யமாக இருக்குதோ? பாடங்களை மட்டும் படி. காமிக் புத்தகத்தை இந்த வீட்டிலே பார்த்தேன் தூக்கி அடுப்பில் போட்டுடுவேன். பற்களை கடித்தபடி உறுத்து விழிப்பாள். உரத்த குரலில் அதட்டுவாள். விட்டுடு பரிமளா, ரொம்ப கண்டிக்காதே என்று பரிந்து பேசும் அப்பா கூட இப்பொழுது எப்படி மாறிவிட்டார்? அம்மா சொல்வது காதில் கேட்கலையா? பள்ளிக்கூட பாடங்களை ஒழுங்காக படிக்க சொல்கிறாங்க. உன்னை என்ன பொண்ணா விட்டாங்க? அப்படி ஏண்டா முறைச்சு பார்க்குற? அப்பாவும் சின்னம்மாவுடன் தான் சேர்ந்து அவனை அதட்டினார். தலைவலி காய்ச்சலுடன் ஒரு நாள் வீடு திரும்பியிருந்தான். வரும்போதே காலில் கஞ்சியை ஊற்றி கொண்டு விட்ட பதட்டத்தில் வந்தாள் பரிமளா. முன்னாரி சோபாவிலே சுருண்டு கொண்டு கிடந்த மகனை கண்டதும் கோபம் மூண்டது அவளுக்கு. ஜன்னலை கூட திறக்காமல், என்னடா இது பட்ட பகல்ல தூக்கம்? விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். அந்த வேகத்தில் அருகில் இருந்த அவர்களது போட்டோவை கையால் தட்டி விட்டு விட்டான். அது தடால் என்று தரையில் விழுந்து கண்ணாடி உடைந்ததை கண்டதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை. பாவி பயலே, இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள். அபசகுணம் போல கண்ணாடி போட்டோவை உடைச்சிட்டியே. அத்தனை அசட்டியா? பலார் என்று கன்னத்தில் ஓங்கி அறிந்து விட்டாள். அத்தை என்று வேதனை தாழ முடியாது அலறினான் சிறுவன். கூப்பிடு. ஓடி வந்து கட்டி முத்தம் கொடுப்பாங்க. வாயை திறந்தியோ மென்னிய முறிச்சிடுவேன். தரித்திரப்பிட, எனக்குன்னு அந்த பாவி பெத்து போட்டுட்டு போயிட்டா சண்டாளி. அதிர்ச்சியும் வேதனையுமாக கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டு அவன் மௌனமாகிவிட்டான். காய்ச்சல் தலைவலி என்று அவளிடம் சொல்லிக்கொள்ள கூட மனம் இடம் கொடுக்கவில்லை. தன் தாயை சண்டாளி என்று துச்சமாக அழைத்த சின்னம்மாவை அவன் கட்டோடு வெறுத்தான். 3 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் காரில் இருந்து இறங்கிய அப்பாவின் பின்னால் ஒரு அழகான பெண் வருவதை அருண் பார்த்தான். அத்தை, யார் அது? கேட்டபடி அத்தையின் கரத்தை ஆதரவுக்கு பிடித்து கொண்டான். அன்றே அவளை பார்த்த அளவில் அவன் மனதிற்குள் ஒரு கலவரம் ஏற்பட்டது. உங்க அப்பா உனக்கு ஒரு புது அம்மா கொண்டு வர்றார். 2வது அம்மாவா? அத்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தானே இருக்க முடியும். உங்க அப்பா அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறார். உனக்கு அவள் 2வது அம்மா என்கிற உறவு. நீ சின்னம்மான்னு கூப்பிடலாம், இல்லாட்டி அம்மான்னு கூப்பிடலாம். அவனுக்கு பிடிக்கவில்லை.
அப்பா, அத்தை இருவரின் அன்பை தான் ஒருவனே அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து வரும் அந்த வீட்டில் யாரோ திடீரென்று ஒரு பெண் வந்து கொண்டாடப் போவதை அவன் மனம் ஏற்க உறவு மறுத்தது. அருண், இவங்க தான் உன் சின்னம்மாவாக போகப் போறாங்க. பரிமளா, உன் மகன் அருண், அறிமுகப்படுத்தினான் பார்த்திபன். கியூட் லிட்டில் பாய், உங்களைப் போலவே உரிச்சிட்டு வந்திருக்கிறான். கொஞ்சலாக கூறியபடி அவனை அவள் அணைத்துக் கொண்டாள். கம்மென்று வீசிய அந்த சென்ட்டின் மனமும் முகத்திலே மோதிய பட்டுப்புடவையும் அவனை உறுத்தின. ஓடிவிட வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் திமிறினான். ரொம்ப வெட்கப்படுறான். விரைவில் பழகி விடுவான். விட்டுடு. பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் சிரித்தபோது அவனுக்கு அழுகி தொண்டை மட்டும் வந்துவிட்டது. அன்று இரவு அத்தையின் அருகே ஒண்டிக் கொண்டவன் அவளது காதுகளில் கிசுகிசுத்தான். அத்தை, அப்பா அந்த அம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவங்கள அம்மான்னு நான் கூப்பிட மாட்டேன். ச்சே, அப்படி சொல்லக்கூடாது. பரிமளா வெகு சீக்கிரம் உன் அம்மாவாக இந்த வீட்டுக்கு வரப்போகிறாள். அம்மான்னு கூப்பிட பிரியமில்லைன்னா சின்னம்மான்னு கூப்பிடு. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிச்சுக்க ஒரு அம்மா வேண்டாமா? சமைச்சு போட யாராவது தேவையாச்சே. அதுக்கு அப்பா ஒரு நல்ல சமையல்காரரை பார்த்து வச்சுக்கிறது. எனக்கு அந்த அம்மாளை பிடிக்கலை. விக்கி விக்கி அழுதான் அவன். அப்படி ஆரம்பித்த அறிமுகம். ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட இடைவெளி. அத்தை வெளியேறிய பின் பரிமளாவின் கடுமையான மொழிகளையும் கண்டிப்பான போக்கையும் ஏற்க மறுத்து புரட்சி செய்தது அவன் உள்ளம். அவன் அவளிடமிருந்து, ஏன் பெற்ற தந்தையிடமிருந்து மெல்ல மெல்ல விலகி கொண்டு போனான். தன்னந்தனியே தன்னை சுற்றி ஒரு வட்டம் அமைத்துக் கொண்டு அந்த வட்டத்தில் தனிமையில் மனம் புழுங்கினான். இவர்களுடன் வாழ்வதை விட எங்கேயாவது ஓடிவிட்டால்? அடிக்கடி அவனுள் இப்படி ஒரு வெறுப்புணர்வு தலை நீட்டி அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அன்று மாலை பரிமளா சமையலுக்கு காய்கறிகள் வாங்கி வர கடைத்தெருவுக்கு அனுப்பிய போதுதான் திடீரென்று அந்த எண்ணம் அவனுக்கு மனதில் தோன்றியது. கைச்செலவுக்கு என்று அவனை போன்ற மற்ற பள்ளி தோழர்களுக்கெல்லாம் அவர்களது பெற்றோர் மாதம் 5 ரூபாயாவது கொடுக்கிறார்கள். ஐஸ்கிரீம், கமர்கட், சமோசா என்று ஆசைப்பட்டதை அவர்கள் பள்ளிக்கூடத்து வாசலில் இருக்கும் ஒரு பெட்டி கடையில் வாங்கி சாப்பிடுகிறார்கள். நாக்கை சப்பிக்கொட்டு கொண்டு மில்க் ஷேக் வாங்கி சாப்பிடும் தோழர்களை பார்த்து கொண்டு எச்சில் இலைக்கு தவிக்கும் நாய் போல அவன் எத்தனை முறை ஏங்கிக் கொண்டு நின்றிருக்கிறான். அத்தை இருக்கும்போது இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததா? குழந்தைகள் பார்க்கும் படம் என்று பள்ளி ஆசிரியர்கள் வற்புறுத்தி போகச் சொன்னால் கூட அந்த படத்திற்கு போக வீட்டில் சின்னம்மா உத்தரவு தருவதில்லை, காசு கொடுப்பதில்லை. இந்த காசை அவன் வேறு வழியில் சேகரித்து கொள்ள முடியாதா? அந்த இழி தொழிலை அன்றுதான் தொடங்கினான். கத்திரிக்காய் 1/4 கிலோ 75 பைசாவா? 1 ரூபாய் என்று சின்னம்மாவிடம் சொல்ல வேண்டும். தக்காளி 1/4 கிலோ 1 ரூபாயா? 1.5க்கு குறைந்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று பொய் சொல்ல வேண்டும். மாதாந்திர ஜாமான்களை வாங்க அனுப்பும்போது அரிசிக்கு 10 பைசா கூட்டிக் கொண்டால் 10 கிலோ வாங்கினால் கூட 1 ரூபாயை தட்டி கொள்ளலாமே. இப்படி அவன் வீட்டு ஜாமான்கள் வாங்கும் கணக்கில் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று தனக்காக ஒதுக்கி கொண்டான். திருடலாமா? மனசாட்சி உறுத்தியது. இதை திருட்டு என்று எப்படி சொல்ல முடியும்? பணம் அவனுடைய பெற்றோருடையது. அவர்கள் தர மறுக்கிறார்கள். தானே கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறான். அவ்வளவுதானே. அப்பாவின் சட்டையை துவைக்கப்படும்போது எடுத்து உதறி அவர் மறந்துவிட்டு வைத்திருக்கும் சில்லறைகளை தன் சட்டை பைக்குள் திணித்து கொண்டான். சின்னம்மாவின் கைப்பை மேஜை மேல் இருக்கிறதா? அவள் குளித்து விட்டு வர நாழியாகும். யாரும் பார்க்காத போது பையை திறந்து லபக்கென்று 1 ரூபாய் நாணயத்தை கொத்தி கொண்டான். இப்படி சேர்த்து வைத்த பணத்தில் அவன் வகுப்புக்கு போகாது நண்பர்களுடன் சினிமாவுக்கு போனான். சாஃப்டி வாங்கி சாப்பிட்டான். 7 வாங்கி குழல் வழியே உறிஞ்சி குடித்து மகிழ்ந்தான். படிப்பாம் படிப்பு. யாருக்கு வேணும் இந்த படிப்பு? அடிக்கடி பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போட்டுவிட்டு ஊர் சுற்றினான். ஆனால் வீடு திரும்ப வேண்டிய நேரத்திற்கு மட்டும் வேலை தவறாது வந்தான். சின்னம்மா சொன்ன காரியங்களை விடுவிடென்று செய்து முடித்தான். பச்சை தண்ணீரில் குளித்து வேட்டியும் சட்டையும் அணிந்து விபூதியை பட்டையாக தீட்டிக்கொண்டு ஓதுவார் நடத்திய தேவார திருவாசக வகுப்புகளுக்கு போய் வந்தான். கணக்கு வாத்தியாரிடம் கடனே என்று போய் டியூஷன் எடுத்துக்கொண்டான். தெருவிலே தன்னிச்சையாக இரவு 9 மணிக்கு சிறிது நேரம் வரை சுற்றி திரிந்தான். கடல் காற்றை வாரி கொண்டு சில்லென்று வீசும் காற்றை அனுபவித்தபடி கும்பலாக நின்று வம்பு பேசும் இளவட்டத்தருகே சிறிது நின்று அவர்களது பரிபாஷையை அறிந்து கொள்ள முயன்றவனாக நேரத்தை வீணாக்கினான். 9 மணிக்குள் வீடு திரும்ப வேண்டும் என்று சின்னம்மாவின் கட்டளை. பெரிய மகாராணி,
உத்தரவு போட்டதும் ஓடி போய் நிக்கணுமாக்கும். வீடாம் வீடு, அங்கே என்ன இருக்கு போவதற்கு? தன்னுள்ளே வெறுப்பை உண்டாக்கி கொண்டவனுக்கு தெருவே சுகமாக இருந்தது. கடை அருகே கூடிக்கொண்டு கண்டபடி பேசி சிரித்த இளவட்டங்களின் சுதந்திர வாழ்க்கையைக் கண்டு சிறிது பொறாமையும் கூட ஏற்பட்டது. அவனைத் தவிர வெளி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக நிறைவோடு வாழ்கிறார்களே, அவன் மட்டும் ஏன் அனாதை போல அன்பு வார்த்தைக்கு ஏங்கிக் கொண்டு, சே, இது என்ன வாழ்க்கை, வீட்டை விட்டு ஓடிவிட்டால்? அடிக்கடி அந்த எண்ணம் அவனுள் எழுந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் கணவன் மனைவி என்ற இருவர் மட்டும் தனித்திருந்த அந்த சூழ்நிலையை பரிமளா மிகவும் வரவேற்றாள். கடைக்கு சென்றுவிட்டு கணக்கு, டியூஷன், தேவார திருவாசக வகுப்புகள் என்று ஏதோ காரணம் பற்றி அருண் வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்புவதை பற்றி அவள் அக்கறை காட்டவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வெளியே இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கும் பார்த்திபனுக்கும் இடையே நெருக்கமான அன்பு உருவாகும் என்ற எண்ணம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்கு தயிர் வேண்டாம், நேத்தே இருமிக்கிட்டு இருந்தீங்க. கணவனுக்கு பரிந்து கரைந்து உணவை தன் கையால் பரிமாறினாள். என்ன இப்படி வேர்த்து கொட்டுது? விசிறி போட மறந்து அப்படியே படிக்க உட்கார்ந்துட்டீங்களே. மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே போய் கொஞ்சலாக சாய்ந்து கொண்டு தன் முந்தானையினால் அவன் நெற்றி மீதும் உதடு மீதும் பூத்த வியர்வை துளிகளை மெல்ல ஒத்தி எடுத்தான். கருத்தும் காதலும் பரிவும் அன்புமானதொரு மனைவியாக அவனை தன் பக்கம் கவர்ந்து கொள்ள பாடுபட்டு கொண்டிருந்தாள். கடுமையான தவத்திலே தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டிருந்த முற்றும் துறந்த விஸ்வாமித்திர முனிவனே ஒரு பெண்ணின் சாகசத்திற்கு தலைவணங்கி தவ பீடத்திலிருந்து சரிந்து விழுந்துவிட்ட போது ஒரு சாதாரண மனிதனான பார்த்திபன் தலை குப்புற தடுமாறி விழுந்து பரிமளாவின் கை பொம்மையாக விரைவில் மாறிப்போனது அதிசயமே இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? அருண் பச்சை குழந்தை இல்லை. அவன் தன் சிநேகிதன் வீட்டில் பரீட்சைக்கு கம்பெனி ஸ்டடி பண்ண போயிருக்கான். சொல்லிட்டு தான் போனான். ஒன்று கவனிச்சிங்களா? அவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறான். டியூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் குளித்து திருநீர் பூசிக்கிட்டு சுத்தபத்தமாக வெளியில் போகிறான். தேவாரம் திருவாசகம் எல்லாம் நல்ல அர்த்தத்தோட மடத்தில் சொல்லி கொடுக்கறத கவனித்து கற்றுக்கிறான். ரொம்ப நல்ல பிள்ளையா பொறுப்பானவனா வளர்ந்துக்கிட்டு வரான். அத்தையம்மா இப்போ இருந்தா அவனை குட்டி சோறாக்கி விட்டுருப்பாங்க. நிஜம்தான் பரிமளா, உன் கண்டிப்பும் கராரும் அவனை ஒரு நல்ல அறிவுள்ள மனிதனாக போகுது. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன இப்படி பேசுறீங்க? அருண் யாரு? என் பிள்ளை தானே. எனக்கு அவன் வளர்ச்சியில் அக்கறை இல்லையா? பரிமளாவின் கனிமொழிகளில் கரைந்து அவள் தன் கால்களை இதமாக பிடித்து விடுவதை இன்பமாக அனுபவித்து அவளது அன்பில் மயங்கி அந்த உலகத்தையே அவன் மறந்து போனான். அருண் எப்பொழுது வீட்டுக்கு வருகிறான் என்பதை கூட அறிந்து கொள்ளாது அநேக இரவுகள் உடல் அயற்சியுடன் பார்த்திபன் உறங்கச் சென்று விடுவான். மீதி சோற்றை அப்படியே மேஜை மீது மூடி வைத்துவிட்டு கதை புத்தகத்துடன் காலை நீட்டிக்கொண்டு சோபாவில் சாய்ந்து விடுவாள் பரிமளா. இரவு 9 மணி அளவில் வந்து லேசாக கதவை தட்டுவான் அருண். சின்னம்மாவை நிமிர்ந்து பார்க்கவும் துணிவின்றி தலையை தொங்க போட்டவனாக கை கால்களை கழுவிக்கொண்டு ஆறிப்போன உணவை தானே எடுத்து போட்டு தின்றுவிட்டு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு படுக்கப் போவான். வர வர வீட்டின் பொறுப்பும் வேலைகளும் அவனுக்கு பிடிக்காமல் போயிற்று. நண்பன் ஒருவனுடன் தேர்வுக்கு கூட்டாக படிப்பதாக சொல்லிவிட்டு வெகு நேரம் கழித்து வந்து வாசல் வராந்தாவில் அவனுக்காக பரிமளா எடுத்து போட்டிருக்கும் பாயை விரித்து படுத்துக்கொள்வான். அவனை சின்னம்மா அத்தையின் அன்பிலிருந்து விடுவித்து ஒதுக்கிவிட்டாள். அப்பாவின் அன்புக்கும் பஞ்சமாகிவிட்டது. இப்போது வீட்டுக்குள் வரக்கூட அருகதையற்றவன் போல அவன் வாசல் வராந்தாவிலேயே தூங்க நேர்ந்தது. வீடா இது? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்னும் வேகம் அவனுள் தீவிரமாகியது. ஓதுவார் மூர்த்தி கம்பீரமான தமது குரலில் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற தேவார பதிகத்தை பாடினார். தரை மீது சம்மணம் போட்டு வரிசையாக அமர்ந்திருந்த மாணவ மாணவிகள் அவரை தொடர்ந்து ஏகோபித்து பாடினார். வறுத்த வேர்க்கடலை மென்று கொண்டு வெறுப்புடன் பின் வரிசையில் உட்கார்ந்திருந்த அருண் மீது அவர் பார்வை விழுந்தது. தினமும் குளித்துவிட்டு பட்டையாக விபூதி அணிந்து வேட்டியும் சட்டையுமாக சிவப்பழமாய் அந்த வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அந்த சிறுவனின் நெற்றி பாழாக இருப்பதை பார்த்து துணுக்குற்றார். உன் பேர் என்ன? அருண் இல்லையா? நேத்து தானே நான் திருநீற்றின் மகிமையை பற்றி விவரமா எடுத்து சொன்னேன். இன்னைக்கு அந்த பதிகத்தை கற்றுக் கொடுக்க போறேன். ஆனா நீ வெறும் நெத்தியா வகுப்புக்கு வந்திருக்க? அதட்டலாக கேட்டார். நடுநடுங்கி போய்விட்டான் அருண். 1 வார காலமாக அவன் தேவார வகுப்புகளுக்கு ஒழுங்காகவே போவதில்லை.
ஓதுவார் பாட உரத்த குரலில் மற்ற மாணவ மாணவியர்கள் கத்தி பாடுவதை கேட்க பிடிக்காதவன் போல உதடுகளை பொய்யாக அசைத்தான் என்றாலும் அவன் தன் கற்பனையை பல திசைகளிலும் ஓட விட்டு கொண்டிருந்தான். நேத்து கூட நீ வகுப்புக்கு வரவில்லை போல இருக்கு. ஓதுவார் கேட்டதும் அவன் திகில் அதிகரித்தது. பாவி மனுஷன், சின்னம்மாவிடம் சொல்லி தொலைத்து விட்டால் சங்கிலி தொடர் போல பல விஷயங்கள் அம்பலத்துக்கு வந்துவிடும். சில நாட்களாக அவன் பள்ளிக்கூடத்திற்கு சரிவர செல்வதில்லை. அடிக்கடி வகுப்புகளுக்கு மட்டம் போட்டுவிட்டு பகல் சினிமா காட்சிகளில் பொழுதை கழித்து கொண்டிருந்தான். டியூஷன் வாத்தியாரை பார்த்து சில நாட்களாகி இருந்தன. அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லை, அந்த வாரம் முழுவதும் வர முடியாது என்று பொய் சொல்லி தப்பித்து கொண்டிருந்தான். இந்த ஓதுவார் இப்போது எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டால் அப்பா முதுகை பிளந்து விடுவாரே. குழப்பத்துடன் விழித்தான். கேட்கறதுக்கு பதில் கூட சொல்ல முடியாதா? ஓதுவார் அதட்டினார். உடம்புக்கு சுகமில்லை, அதனால் வரலை. இன்னைக்கு அவசரமா வகுப்புக்கு ஓடி வந்ததுல திருநீர் வச்சுக்க மறந்துட்டேன். திருநீர் வச்சுக்க மறந்துட்ட, சம்பந்தரை பற்றிய வரலாற்றையும் மறந்துட்டியா? எங்கே சொல் பார்க்கலாம். சம்பந்தர் எந்த ஊரில் பிறந்தார்? அவங்க பெற்றோர்களின் பெயர் என்ன? மேலும் அதட்டினார். திருத்திருவன விழித்தான் அருண். இதென்ன கர்மம், மனிதன் விடாக்கண்டனாக இருக்கிறாரே என்று எண்ணியபடி, மதுரையில் பிறந்தார். பிறந்த உடனேயே அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால்தான் பார்வதி அம்பிகை ஞானப்பால் தந்தாங்க என்றான். பேஷ், புதுசா நீ வரலாறு எழுதிடுவ போல இருக்கே. பிள்ளைகளே கேட்டுக்கோங்க அருண் சொல்ற கதையை. ஓதுவார் மெல்ல சிரித்ததும் மாணவ மாணவிகள் அனைவரும் சிரிப்பொலியில் ஆற வரைத்தனர். அவனுக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை. இப்படி எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கும்படி தேவார வகுப்பில் கொண்டு வந்து திணித்த சின்னம்மா மீது ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. சரி, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. புராண கதையை அவர் ஆரம்பித்தார். மனுஷன் போர் அடிக்கிறார், போதும் என்று கத்த வேண்டும் போல ஆவேசம் அவனுக்கு. அருண், நாளைக்கு கேட்பேன், ஒழுங்கா பதில் சொல்லணும். பிள்ளைகளே எங்கே பாடுங்க. மறுபடியும் அவர் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை ஓங்கிய குரலில் பாட, கூரை முகட்டை தகர்ப்பது போல பிள்ளைகள் கோஷ்டியாக சேர்ந்து கத்த, அருணுக்கு வகுப்பு சீக்கிரம் முடிந்து தொலையாதா என்று அலுப்பாக இருந்தது. தோத்திர புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓதுவார் தமது விபூதி டப்பாவில் இருந்து கொடுத்த திருநேற்றை நெற்றியில் பூசிக்கொண்டு அப்பாடா என்ற நிம்மதியில் வகுப்பு முடிந்து வெளியே வந்தான். அந்த மனநிலையில் அவனுக்கு வீடு போக பிடிக்கவில்லை. இனி தொடர்ந்து தேவார வகுப்புக்கும் போவதில்லை என்ற தீர்மானம். சில்லென்று வீசிய கடற்காற்றை அனுபவித்த வண்ணம் சிறிது தூரம் தெருவிலே நடந்தான். அருகில் இருந்த ஒரு டீ கடைக்குள் புகுந்து சூடான தேநீரும் பன்னும் வாங்கி சாப்பிட்டான். சின்னம்மா வைத்திருக்கும் ஆறிப்போன சோற்றுக்கு அவன் இப்போது அவசரமாக ஓட தேவையில்லை. நண்பன் வீட்டில் அவன் பரீட்சைக்கு படிப்பதாக நினைத்து கொள்ளட்டும். தெருவிலே நிம்மதியாக சுற்றி திரிந்துவிட்டு மெதுவாக வாசல் வராந்தாவில் சுருண்டு கொண்டால் சரி. இரவு கடைசி சினிமா முடிந்து கொட்டகையிலிருந்து வெளியேறிய கூட்டம் சிதறி தெரு அனாதையாகி கிடந்தது. கடற்கரை ஓரமாக கால் போன போக்கில் மெல்ல நடந்தான். அத்தைக்கு இப்போ ஒரு கடிதம் போட்டால் என்ன? திருநெல்வேலியில் போய் இத்தனை காலமா ஏன் தங்கியிருக்க வேண்டும்? அத்தையை நினைத்ததும் கண்களில் நீர் புரள நெஞ்சை வேதனை அமுக்கியது. அவன் மெல்ல நடந்து கடற்கரையிலிருந்து உள்ளே பிரிந்து சென்ற ஒரு தெருவுக்குள் புகுந்தான். என்னவோ கால் வந்த வழியெல்லாம் நடக்க வேண்டும் போன்றதொரு ஆதங்கம். தெருவிளக்கு அணைந்து போய் இருட்டாக இருந்த ஒரு பகுதியை அடைந்தபோது திடீரென்று அவனுக்கு பயம் ஏற்பட்டது. வீட்டுக்கு வெகு தூரம் இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் சென்று எங்கேயாவது ஒரு ரிக்ஷா கிடைத்தால் அதில் ஏறி கொண்டு போய் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும். நல்ல வேளை, அப்பா பையிலிருந்து எடுத்த சில்லறை டீக்கும் பண்ணுக்கும் போக மீதி 2 ரூபாய் இருந்தது. கொஞ்ச தூரம்தான் இருளில் நடந்தான். பின்னால் காலடி சப்தம் கேட்க மிரண்டு கொண்டு ஓடினான். பின்னால் ஒலித்த காலடி சத்தமும் துரிதமாகியது. எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்கு அருகே வருவதற்குள் ஒரு முரட்டு கை அவனது சட்டையின் பின்புறத்தை அழுத்தி பிடிக்க, இன்னொரு கை அவன் வாயை இறுக்கமாக பொத்தியது. மூச்சு திணற திமிரிய அருணைய தள்ளி கொண்டு போன உருவம் விளக்கு வெளிச்சத்தின் எதிர்பக்கம் தெரு ஓரத்தில் நிற்க வைத்தது. அதற்குள் எங்கிருந்தோ 4 வாலிபர்கள் தாடியும் மீசையும் லுங்கியும் முண்டா பனியனுமாக அலங்காரத்திலே அவனை சூழ்ந்து கொண்டனர். தம்பி, வாயை திறந்தியோ? சதக் தெரியுமா? எடு பையில இருக்கிறத, முதலில் தள்ளி வந்த உருவம் சொன்னது. இப்பொழுது வெளிச்சத்தில் நடுத்தர வயதை எட்டிவிட்ட முரடன் அதட்டினான். அவன் கையில் மின்னிய பிச்சுவாவை கண்டதும் பயத்தில் குடல் புரண்டது அவனுக்கு. என்னை குத்தி கொள்ளாதீங்க அண்ணா, என்கிட்ட காசு பணம் எது கிடையாது விசும்பினான். 2வது தொங்கும் இசை வாலிபன் அருணுடைய பாக்கெட்டை சோதித்து 2 ரூபாய் சில்லறையை எடுத்து உள்ளங்கையை விரித்து நண்பர்கள் முன் வெளிச்சத்தில் காட்டினான். பூ, ஐயா கிட்ட இதுதான் இருக்கு. ஒரு வாட்சி, தங்காரணா, மைனர் செயின். இவரும் நம்மளை போலத்தான் இடி என்று சிரித்தனர். சரி, விட்டுடுறோம். ஒன்று செய்வியா?
உங்கள் அப்பாருக்கு என்ன வேலை? உங்கள் அம்மா வேலை செய்யுதா? நீங்கள் எங்கே குடியிருக்கீங்க? வீடு சொந்தமா வாடகையா? வீட்டில் நாய் இருக்குதா? பீரோ சாவியை உங்கள் அம்மா எங்கே வைக்கும்? நகை நட்டு பணம் இதெல்லாம் நிறைய வீட்டில் வச்சுருக்காங்களா? மூச்சு விடாத கேள்விகளை அடுக்கிய போது அருணுக்கு லேசாக புரிந்தது. அவர்கள் திருட்டு கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். வசமாக அவர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டான். நீ உண்மையை சொல்கிறேன் ஐயா, எங்கள் அம்மா என் சின்ன வயசுலே செத்துட்டாங்க என்று ஆரம்பித்து விம்மலும் அழுகையிலும் தன் நிலைமையை அவர்களுக்கு விவரித்தான். அப்போ உண்மையா ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒன்றுமில்ல. எங்கள் சின்னம்மா கிட்ட நகை அதிகம் கிடையாது. வாங்கி போட அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு வீட்டில் 2 பேர் இடையிலையும் ரொம்ப சண்டை. அதில் வெறுப்பாகி நான் தெருவிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உன் கை செலவுக்கு கூட காசு தர்றது இல்லையா? அதான் பார்த்தீங்களே, 2 ரூபாய் சில்லற. அதை நான் ஒரு மாதத்துக்கு வச்சுக்கணும். உனக்கு நிறைய சம்பாதிக்க ஆசையா? ஆசை தான். யார் கொடுப்பா? பணம் கேட்டால் வீட்டில் விழுது. வெளியே வந்தால் உங்களை போல் இருக்கிறவங்க இருக்கிறதையும் பிடுங்கிக்கிறாங்க. டேய் தம்பி, பணத்தை திருப்பி அவன்கிட்ட கொடு. உன் பேர் என்ன சொன்ன? அருணா? நல்ல பேருடா. நல்லா கேட்டுக்கோ அருண். உனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு எங்களைப் போல சந்தோஷமா நினைச்சப்போ சினிமா, துண்ண பிரியாணி, பிரியப்பட்ட சட்டை, துணிகளை வாங்கி போட்டுக்கிட்டு சுகமா வாழ ஆசையா? சொல்லு கேட்டான் அந்த மீசைக்காராசாமி. ரொம்ப ஆசையாத்தான் இருக்கு. யார் அப்படி அள்ளி கொடுப்பாங்க? நாமே அள்ளிக்கிற வழியை சொல்லித்தரேன். நீ நாளையிலிருந்து நம்ம கூட்டத்தோட சேர்ந்துடுறதுக்கு சம்மதம்னா உடனே சொல்லு. எங்கள் தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நாளைக்கு இதே இடத்துல சந்திப்போம். வீட்டின் மேல் ஏற்பட்ட வெறுப்பு அருணை அவர்களுடன் சேர்ந்து கொள்ள தூண்டியது. வீட்டை விட்டு ஓடாமல், அதே சமயம் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏன் விட வேண்டும்? எங்கள் அப்பா சின்னம்மாவுக்கு இந்த சங்கதி தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு தடவிடுவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்படி ராத்திரி வேலையில் இப்போ நீ சுற்றிக்கிட்டு இருக்காப்புல எங்களோட சுத்து, அவ்வளவுதான். எவ்வளவு சுலபமான வழி! அருணுக்கு உற்சாகமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. அப்படியே படிப்பு, டியூஷன், சின்னம்மாவின் காய்ந்து போன சோறு, தேவார ஓதுவார் எல்லாத்துக்கும் ஒரு முழுக்கு போட்டு விடலாமே. எத்தனை சுலபமானதொரு வழியை இந்த அண்ணன்மார்கள் சொல்லித்தர ஆவலாக இருக்கிறார்கள். இவர்கள் நட்பை விட்டுவிடக்கூடாது. தேர்வு நெருங்கி கொண்டு வருவதால் அவன் இரவு தன் நண்பன் வீட்டில் வெகு நேரம் படிக்க நேரும். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. வாசல் வராந்தாவில் வழக்கம் போல வந்து படுத்து கொண்டு விடுவான். அப்பாவிடம் பேசி உத்தரவு வாங்கி கொண்டான். நீ கட்டுப்பாடும் கண்டிப்புமா இருப்பதால் தான் அருணுக்கு கல்வி மீது இத்தனை ஆசை வந்திருக்கு. எப்படியோ படித்து முன்னுக்கு வந்தால் போதும். பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் மனைவியிடம் சொல்லி கொண்டான். மூத்தாளின் மகன் கூடியவரை வீட்டுக்கு வெளியே இருப்பதுதான் நலம் என்று பரிமளா நினைத்தாள். இப்பொழுது ஏற்பட்டுள்ள புதிய தொடர்பு அருணுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 10 நாளில் அருணுடைய புதிய நண்பர்கள் அவனுக்கு சில கலைகளை வேகமாக கற்றுக் கொடுத்தனர். பஸ்ஸில் ஏறியதும் கூட்டத்தோடு இடிச்சுக்கிட்டு போய் நில்லு. மெல்ல உன் முன்னால் இருப்பவரின் தோலை தொடு. தோலை சுருக்கினால் கம்மு நகர்ந்துக்கோ. எரும மாடு போல உணர்ச்சி இல்லாதவனா இருந்தால் பிளேடு வேலையை ஆரம்பி. சர் சர் என்று 2 இழுப்புல அவன் பையில் இருக்கிற பர்சை லபகுன்னு கொத்திக்கோ. வியப்பினால் கண்கள் விரிய இந்த புதிய விளையாட்டினால் கிடைக்கும் லாபத்தை எண்ணி மகிழ்ந்தவனாய் சினிமா கியூவில் நின்ற ஒரு வயதான மனிதரிடம் கைவரிசையை காட்டினான். என்ன ஆச்சரியம்! மனிதர் மரம்போல் கொஞ்சமும் உணர்ச்சி இல்லாது நின்று கொண்டிருந்தார். அருணின் கையில் கிடைத்த பர்ஸ் துரிதமாக அண்ணன்மார்கள் கைக்கு மாறியது. அன்று இரவு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பாதையில் நின்ற ஒரு கட்டடத்தின் வாயிலில் அவர்கள் அனைவரும் தனித்தனியே சம்பாதித்த வகையிலே ஒரு துண்டில் கொட்டிய போது அருண் அம்மாடி என்று வியப்பில் கத்திவிட்டான். எத்தனை பணம், என்னென்ன பொருட்கள்! அவர்கள் அனைவரும் பங்கிட்டு கொண்டனர். 1 மாத காலத்தில் அவன் ஜேப்படி திருட்டில் கை தேர்ந்தவனாகிவிட்டான். அவனுக்கு இப்பொழுது தேவைப்பட்ட பணம் தாராளமாக கிடைத்தது. நண்பர்களுடன் நள்ளிரவு வரை ஊரை சுற்றினான். பெரிய ஓட்டல்களில் வயிறு புடைக்க சாப்பிட்டான். ஆசைப்பட்ட சினிமாக்களை பார்த்தான். பள்ளிக்கூடத்திற்கு போய் வாரத்திற்கு 2 முறை வந்தான். என்னால் தொடர்ந்து போகாதிருந்தால் விஷயம் அப்பாவுக்கு எட்டிவிடுமே என்ற பயம். அவன் நண்பர்கள் அவனுக்கு கார் ஓட்டம் கற்றுக் கொடுத்திருந்தனர். ஒரு சில நாட்களில் கார் ஒரு பச்சை குழந்தை போல அவன் கையில் அகப்பட்டு கொண்டு இழுத்த இழுப்புக்கு விரைவாக ஓடியது. முதலில் தலைவர் தந்த காரில் நண்பர்களோடு ஏறிக்கொண்டு கடற்கரை சாலையில் நள்ளிரவின் போது உல்லாசமாக ஓட்டி கொண்டு செல்ல பழகிக்கொண்டான். பாட்டும் கும்மாளமுமாக அவர்கள் பின்சீட்டில் அமர்ந்திருக்க தலையில் ஒரு பெரிய கம்பளி குல்லாயை வைத்துக்கொண்டு போலி மீசை ஒன்றை ஒட்ட வைத்துக்கொண்டு ஆசனத்தில் ஒரு திண்டை போட்டுக்கொண்டு அமர்ந்தபடி பெரிய மனிதன் போல நடித்தவாறு அவன் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். அதற்கு பின் நண்பர்கள் அவனுக்கு வேறு ஒரு கலையை பழகி கொடுத்தார்கள். உருவத்தில் சிறியவனாக இருக்கும் அவனை கூட்டிக் கொண்டு பூட்டப்பட்டு இருக்கும் தனி பங்களாக்கள் வீடுகளின் ஜன்னல்களை பெயர்த்து அவனை உள்ளே தள்ளி கதவை திறக்கச் சொல்லி கொடுத்தனர்.
பூனையைப் போல சுவரை ஒட்டினாற் போல இருக்கும் நீர் குழாய்களில் ஏறி சிறிய வெண்டிலேட்டர்களின் கண்ணாடியை உடைத்து உள்ளே போகும் வித்தை அவனுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இரவில் அவன் நகரத்தின் எந்த பகுதியில் நண்பர்களுடன் நடமாடிக் கொண்டிருந்தாலும் சரி, பொழுது விடியும் முன் சாது பிள்ளையாக வராந்தாவிலே கம்பளியை போர்த்தி கொண்டு பாயின் மீது சுருண்டு கிடப்பான். அந்த வகையிலும் நடிக்க தேர்ந்து விட்டான். அன்று இரவு அவர்களுக்கு முக்கியமானதொரு வேலை இருந்தது. வழக்கம் போல சின்னம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்துவிட்டு புத்தக பையை தூக்கி கொண்டு நல்ல பையனாக அவன் வெளியே கிளம்பினான். பரிமளா கதவை தாழிட்டு கொண்டதும் புத்தக பையை தோட்டத்தில் செழித்து வளர்ந்திருந்த செம்பருத்தி செடியின் பின்னால் வைத்துவிட்டு கேட்டை திறந்து கொண்டு தெருவில் இறங்கினான். தெருக்கோடியில் அவனுக்காக நண்பர்கள் காருடன் காத்திருந்தனர். உற்சாகமாக காரில் ஏறிக்கொண்டான். இந்த முறை அவர்கள் பெரியதொரு வேட்டைக்கு கிளம்பியிருந்தனர். நகரில் பிரபலமானதொரு தங்க வைரக் கடை ஒன்றின் மீது அவர்கள் குறி வைத்திருந்தனர். காரை ஓட்ட தயாராக இருக்குமாறு அருணிடம் சொல்லிவிட்டு நண்பர்கள் ஆளுக்கு ஒரு மூலையாக மறைந்தனர். சற்று நேரத்தில் சிறு துணி மூட்டையுடன் கட்டுமீசை வெளிப்பட்டான். மற்றவர்கள் கையில் அகப்பட்ட வெள்ளி குத்துவிளக்கு, சந்தன பேலா என்று பல பொருட்களுடன் ஓடி வந்தனர். ஓட்டு வண்டி, கடைக்காவல்காரன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுகிறான் என்று கட்டுமீசை உத்தரவிடவே அருண் துரிதமாக செயல்பட்டான். இருந்தாலும் போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் சில்லென்ற உணர்வு தன்னை தாக்கியதே அவன் அறியாமல் இல்லை. இது நாள் வரையில் பணம் பறிப்பது, பங்கீடு செய்து கொள்வது என்பதையெல்லாம் ஒரு நூதன விளையாட்டாக கருதி அதில் உற்சாகமாக ஈடுபட்டிருந்தவனுக்கு போலீஸ் என்னும் ஆபத்து இருக்கிறது என்ற உண்மை மண்டையில் அடித்தாற்போல் உதயமாகியதும் கையும் காலும் பதறத் தொடங்கின. மடையா, ஓட்டு வண்டியை ஓங்கி கத்தினான் கட்டுமீசை பின்னால் இருந்தபடி. அண்ணே, போலீஸ் வேணும்னு பின்னால வர்றாப்புல தெரியுது என்றான் கூட்டாளிகளில் ஒருவன். ஆக்சிலேட்டரை அழுத்தினான் அருண். வண்டி ஓடியது, பின்னர் பறந்தது. இப்படி திருப்பு, இந்த பக்கம் என்று கட்டுமீசை சொன்ன திசையெல்லாம் திருப்பி கை சோர்ந்து கால் சோர்ந்து போனான் அருண். பின்னால் கொஞ்ச தூரத்தில் வந்த ஒரு வண்டியை பார்த்து பீதி அடைந்து போன அவன் வேகமாக ஒரு திருப்பத்தில் காரை ஒடிக்க அது டமார் என்று மரத்தில் மோதி முன்பக்கத்து கண்ணாடி நொறுங்கி நின்று போயிற்று. பாவி பயலே, மக்கு பிளாஸ்தி, இறங்கடா வண்டியை விட்டு, கட்டுமீசை கத்த எல்லோரும் தவதவென்று இறங்கி வயல்வெளி போல தெரிந்த பகுதிக்குள் ஓடி ஒரு பெரிய வைக்கோல் போருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு கட்டுமீசை கால்நடையாக அவர்களை தன்னுடன் வரப்பின் குறுக்கு பாதையில் இருளில் இழுத்து போனான். திக்கு திசை தெரியாது அருணும் அவர்களுடன் நடந்தான். விடியும் நேரத்தில் நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்புக்குள்ளிருந்து கட்டிடம் ஒன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவரவர்கள் தூக்கி கொண்டு வந்ததை துண்டு விரிப்பில் போட்டனர். அருண் மௌனமாக நிற்பதை பார்த்த கட்டுமீசைக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. முட்டா பையலே, காரை சேதப்படுத்திட்ட. போலீஸ் எப்படியாவது இதை பார்த்து நம்ம தேடிக்கிட்டு வந்துடும். சரி சரி, உன்கிட்ட கொடுத்த அந்த வைர பொட்டலத்தை எடு, அதட்டினான். நகைக்கடையிலிருந்து காருக்குள் ஓடி வந்து ஏறிய போது அவன் ஒரு காகித பொட்டலத்தை கொடுத்தது உண்மை. அதை அருண் பின்பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பொடியின் ஒருத்தனிடம் கொடுத்துவிட்டு வண்டியை ஓட்டுவதில் மும்முரமாக இருந்தான். அண்ணன், அது என்கிட்ட இல்லை, பின்னால யாரோ வாங்கிக்கிட்டாங்க. இருட்டில் யாருன்னு தெரியல. பொய்யா சொல்ற திருட்டு நாயே, நம்மக்கிட்டேயே கத்த வித்தையை காட்டுறையா? கட்டுமீசை இடுப்பில் இருந்த பெல்ட்டை அவிழ்த்து கொண்டான். கருணை சிறிதுமின்றி அருண் முதுகில் அதை வீச வலி பொறுக்க முடியாத சிறுவன் துடிதுடித்தபடி அத்தை அத்தை என்று கதறினான். கூட்டத்தில் புதிதாக சேர்ந்த பொடியின் ஒருவன் வைரப்பொட்டலத்துடன் விபத்தான காரிலிருந்து அவர்கள் ஓடிய போது இருளில் வேறு ஒரு திசையில் ஓடி மறைந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கட்டுமிசைக்கு மேலும் மேலும் கோபம் பற்றி கொண்டு வந்தது. புதிதாக வந்து சேர்ந்த அந்த சிறுவனுடன் அருண் சில நாட்களாக ரொம்பவே நெருங்கி பழகி கொண்டிருந்தான். இந்த இருவரும் சேர்ந்து போட்ட திட்டமோ? பார்த்தால் பள்ளிக்கூட பையன் போல இருக்கிறான். திருட்டில் எமகாதகனாக அல்லவா தேர்ந்து விட்டான். கட்டுமிசை இடுப்பிலிருந்து கத்தியை உருவினான். சொல்லுடா உண்மையை, அயோக்கிய நாயே. வைரப்பொட்டலத்தோட அவனை எங்கே ஓட சொன்ன? உண்மையை தெரியாட்டி கழுத்தை வெட்டி இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவேன். நடுநடுங்கி போனான் அருண். தெரியாமல் இவர்களுடன் சேர்ந்துட்டேன் அத்தை. எங்கிருந்தாவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? தெரியாம தப்பு காரியங்கள் செய்து விட்டேன். இனிமேல் செய்ய மாட்டேன், சத்தியம் அத்தை. தனக்குள்ளே புலம்பியபடி விசும்பி அழுதான். அழுது அட்டகாசம் பண்ணி பலனில்லை. வைரப்பொட்டலம் இப்போதே இங்கே வந்தாகணும். எங்கே உன் கூட்டாளி? மறுபடியும் பெல்ட் அடி முதுகில் விழ அருண் வேதனையுடன் அலறினான். சொல்றியா இல்லையா? கத்தியை கட்டை மீசை ஓங்கிய போது அவன் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். ஆயிற்று. இன்னும் ஒரு நொடியில் கத்தி கழுத்தில் இறங்கி ரத்தம் கொட்ட அவன் துடி துடித்து சாகப் போகிறான். அத்தை, மன்னிச்சுக்கோங்க. நான் ரொம்ப கெட்ட பையனாக போனதுக்கு அனுபவிக்கிறேன். தனக்குள் எண்ணி விக்கியபடி கத்தியை தடுக்க
கைகளை தூக்கினான். அண்ணே, போலீஸ் என்று ஒருவன் அபய குரல் கொடுத்ததும் கட்டுமீசை பயந்து வெளியில் ஓட மற்றவர்களும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினர். ஆனால் 2 வழிகளில் வேறு வழியாக வந்து இறங்கிய போலீசார் அந்த கூட்டத்தை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். எல்லோருடைய கைகளிலும் விலங்கு மாட்டி வேன்களுக்குள் தள்ளினர். அருண் கையில் விலங்கை மாட்டிய போது அவன் விசும்பி விசும்பி அழுதான். ஐயா, தெரியாம செய்துட்டேன், இனிமே நான் நல்ல பையனா இருப்பேன் என்று கதறி துடித்தான். பேசத் தோன்றது விம்மியபடி அவனும் வேனில் ஏற்றப்பட்டான். திருட்டு குற்றம் செய்கிறவர்கள் போலீசாரிடம் பிடிபட்டதும் பல ஆண்டு சிறையில் தள்ளப்பட்டு தண்டிக்கப்படுவது பற்றி சினிமா படத்தில் பார்த்திருக்கிறான். காமிக் புத்தகங்களிலும் படித்திருக்கிறான்.